இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. டீமுக்கு அந்த ஒரு கில்லர் இன்ஸ்டிங்க்ட் வந்ததை என்னால நல்லா பார்க்கணும். ஓகேங்களா? அதாவது இது எப்படி இருந்தாலும் இந்த மேட்ச் தோத்தாலும் ஜெயிச்சாலும் பரவாயில்லன்ற ஒரு கேஷுவல் தாட் இல்லாம லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஒரு இன்டென்ட் நல்லாவே டீம்ல தெரியுது. ஐ திங்க் கம்பீர் ஆரம்பத்திலேயே அவருடைய அந்த ஒரு டோசேஜை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு பேட்ஸ்மேனால போலிங்கும் போட முடியும், போடு, இன்ஜுரி ஆகாம பார்த்துக்க வேண்டியது அவங்களோட ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ். அப்படி இன்ஜுரி ஆச்சுனாலும் நமக்கு ஒரு பேக்கப் பிளேயர் இருக்கு. ஸோ அதுக்காக அதுவும் இன்ஜுரி ஆச்சுன்னா லைஃப் இன்ஜுரி ஆக போறது இல்லை, மேபி ஒரு 2 மேட்ச் விளையாட முடியாம போகலாம். அதுக்கு நான் செம பேக்கப் பிளேயர் வச்சிருக்கேன். 3வது மேட்ச் வரைக்கும் வாஷிங்டன் சுந்தரை வெயிட் பண்ண வச்சதுன்றது இன்னோவேட்டபிள்னு சொல்லுவாங்க, தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அது மற்ற பிளேயர் இவரோட பெட்டருங்கிறதுக்காக இல்லை, வி ஹாவ் அதர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனால. பட் கொடுத்த சான்ஸ் அவர் பயன்படுத்தினார் பாருங்க, அதுதான் ஹேட்ஸ் ஆஃப் டு வாஷிங்டன் சுந்தர். சான்ஸ் கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். அதாவது நான் சஞ்சு சாம்சன் சான்ஸ் கொடுக்க கூடாதுன்னு அவர் அப்படியே கரியரை முடிச்சு அப்படி நான் சொல்ல. ஓகேங்களா? டொமஸ்டிக் கிரிக்கெட் நான் சொல்றது விஜய் ஹசாரே ட்ராஃபியா இருக்கட்டும், இல்லைன்னா முஸ்தாக் அலியா இருக்கட்டும், ஐபிஎல் இருக்கட்டும், இங்கெல்லாம் போய் விளையாடிட்டு நீ கன்சிஸ்டன்சி இம்ப்ரூவ் பண்ணிட்டு வான்னு சொல்லி அவர் அனுப்புறது பெட்டர். அப்படி இல்லைன்னா இன்னும் இந்த மாதிரி ஒரு 4 சான்ஸ் கொடுத்தா ஒரு கரியரே டோட்டலா அடிச்சுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் காணாம. அண்ணமால்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். காம்பீர் அண்ட் சூரியகுமார் தலைமையில் முதல் ஸ்ரீலங்கா டூர் 3-0 ஜெயிச்சிருந்தோம். காம்பீரோட கோச்சிங்கும் ஸ்கையோட கேப்டன்ஷிப் பற்றி ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலாக ஏதாச்சும் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? உண்மையிலே நல்ல இனோவேட்டிவா இருக்கு. ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் ஸ்கைஸ் கேப்டன்சி. அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, நான் கேப்டனா இருக்க போறதுல லீடரா இருக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. ஹி இஸ் ப்ரூவிங் தட். நல்ல நான் அடிக்கடி நம்மளோட சேனல்ல சொல்லியிருக்கேன், கிரிக்கெட்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கு தேவை சமயோஜித புத்தி. அந்த மொமெண்ட்ல என்ன செய்யணுங்கிறதையும் நீங்க யோசிக்கணும். புக் கிரிக்கெட் கேனாட் வின், ப்ராசஸ் ஃபாலோ பண்ண வேண்டியதான், பட் அது மட்டும் ஜெயிக்க முடியாதுன்னு பல முறை வேர்ல்டு கப் ரெஃபரன்ஸ் எடுத்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு சின்ன மேட்ச்ல அவர் அழகா ப்ரூவ் பண்ணிட்டாரு. கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னால் டக்குன்னு இன்னொரு பவுலரை கொண்டு வந்து அந்த மொமெண்ட்டை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ என்கிட்ட ஸ்பின்னர் ஸ்லாட்லாம் தீர்ந்து போச்சு, ஆனால் எங்க பால் போடணும்னு எனக்கு தெரியும், நானே போடுறேன் அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவர் பண்ண விஷயம்லாம் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. டு பி ஆனஸ்ட், இப்போ இல்லை, உங்களுக்கு தெரியும் இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன், ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலாக சூரியகுமார் எடுத்ததுல எனக்கு ஒரு பெரிய வருத்தம்லாம் இல்லை. ஏன்னா ஹர்திக் பாண்டியா நீட்ஸ் அ பிரேக்னு நான் மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஆனா முதல்ல ஹர்திக் பாண்டியாவை இந்தியாவில் நடக்கிற ஒரு சீரீஸ் கேப்டனா கொண்டு வந்தப்போ நானே கொஞ்சம் இது ஓவர் ரேட்டடோ அப்படின்னு தோணுச்சு. பட் அதெல்லாம் இல்லை, என்கிட்ட அபிலிட்டி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிக்காரு சூரியகுமார் யாதவ். அண்ட் கௌதம் கம்பீர் ரொம்ப நாள் கழிச்சு அவர் நல்லா சிரிச்சதை பார்த்தோம். அவர் சிரிக்கலன்னு சொன்னவங்க எல்லாமே நேற்று நல்லா சிரிச்சதை பார்த்தீங்க. ஒன்று இந்தியாவோட அந்த இன்னோவேட்டிவ் திங்கிங்காக, இன்னொன்று ஸ்ரீலங்காவோட காமெடியான பிளேக்காக, 2த்துக்காகவும் அவர் சிரிச்சாரு. பட் ஆனா சீரியஸ் சைடு என்ன சொல்லணும்னா, டீமுக்கு அந்த ஒரு கில்லர் இன்ஸ்டிங்க்ட் வந்ததை என்னால நல்லா பார்க்க முடியும். ஓகேங்களா? அதாவது இது எப்படி இருந்தாலும் இந்த மேட்ச் தோத்தாலும் ஜெயிச்சாலும் பரவாயில்லன்ற ஒரு கேஷுவல் தாட் இல்லாம லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஒரு இன்டென்ட் நல்லாவே டீம்ல தெரியுது. ஐ திங்க் கம்பீர் ஆரம்பத்திலேயே அவருடைய அந்த ஒரு டோசேஜை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் இதை தான் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸும் ஒரு ஓப்பனர் ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், இல்லை கில்லா இருக்கட்டும், சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும், ஒரு இன்டென்ட்டோட விளையாடுனாங்க. ஸ்டார்டிங் எடுத்ததுலேருந்து ஒரு 2 பால் ஆடாமல் அடிக்க தொடங்கினாங்க. ஒரு T20 ஃபார்மேட்டை ரொம்ப சூப்பராக ஆடுனாங்க. ஸோ இது காம்பீரோட இன்டென்ட்டாக இருக்குமா, இல்லை இப்படி தான் டீம் இருக்க போகுதா அடுத்த 4 வருஷத்துக்கு? இது கிளியரா தெரியுது பாஸ். கௌதம் கம்பீரோட அது நான் நியூஸ்லயும் படிச்சேன். அவர் என்ன சொல்றாருன்னா, T20ல நீங்க பொறுமையா ஆடுறதுக்கான இங்க வேலையே கிடையாது, ஆங்கர் ரோல் யாரும் பண்ண வேண்டியதே இல்லை. அஃப்கோர்ஸ் எனக்கு அதுல ஒரு மாற்று ஒப்பீனியன் இருக்கு. கண்டிப்பா ஒரு 2 பிளேயராவது ஆங்கர் ரோல் பண்ணணும். இல்லைன்னா நீங்க இங்கிலாந்து மாதிரி அந்த பேஸ்பால் கிரிக்கெட்னு சொல்லிட்டு டமால் உடஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் அவர் எனக்கு நிறைய பேட்ஸ்மேன் டெப்த் இருக்கிறதுனால எனக்கு அந்த கவலை இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அண்ட் யாருமே காட்டு முட்டுன்னு சுத்த போறதுல, எல்லாமே ஒரு ப்ராப்பரான ஷாட்ஸ் ஆடக்கூடிய ஆளா தான் அவர் சூஸ் பண்றாரு. நீங்க டீம் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால அந்த ஒரு இன்டென்ட்ல அவர் போறாரு. ஸோ இட் இஸ் ஒர்க்கிங் அவுட் வெல் ஆஸ் வெல். பட் இது ஒரு லாங் டைம் சொல்யூஷனா அப்படின்னா எனக்கு அது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இனிமே அப்படிதான் விளையாட போறாங்கிறது தெரியுது. ஏன்னா பிளேயர்ஸோட இன்டென்ட் எல்லாமே, பட் அதை கொஞ்சம் சென்சிபிளாகவும் விளையாடுறாங்க. இப்போ கௌதம் கம்பீருமே பார்த்தீங்கன்னா அப்படிதான். கௌதம் கம்பீர் இந்தியாவோட ஒன் டே மேட்ச், அதாவது 2011 ஒன் டே வேர்ல்ட் கப் ஃபைனல் ஆடும்போது அவர் 122 பால 97 அடிச்சாரு. அதே கௌதம் கம்பீர் இதுல 2007 T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல விளையாடும் போது என்னுடைய மெமரி கரெக்டா இருந்தா அவர் ரொம்ப கம்மியான பால்லயே 70 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். லைக் அவர் அந்த மொமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஹிட் பண்ணி ஆடினாலும் கரெக்டான ஷார்ட் செலெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் இன்டென்சிவலா இருப்பாரு. ஸோ இதுதான் அப்ரோச்சா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் நேற்று
தோனியோட ஏரா மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு சச்சினா இருக்கட்டும், இல்லை சேவாக்கா இருக்கட்டும், கங்குலியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஒரு 2 overs 3 overs வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு யுவராஜா இருக்கட்டும், இஃபான் பதான். ஸோ அது மாதிரி நிறையா பவுலர்ஸ் வந்து பவுலிங் போடுவாங்க, ஆல்ரவுண்டர்ஸ். நேற்று அதே மாதிரி சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங் பவுலிங் போட்டிருந்தாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, பவுலர்ஸ் பேட்ஸ்மேனும் பவுலிங் போடணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் கொண்டு வராரா கௌதம் கபீர்? ரூல் அவர் கொண்டு வராருன்னு எனக்கு தோணல. பட் என்னன்னா, ராகுல் டிராவிட் இருக்கும் பொழுதும் சரி, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கோலி இருக்கும் பொழுதும் சரி, இந்த பிளேயருக்கு நம்ம வந்து இன்ஜுரி ஆயிடக்கூடாது, ஒரு பிளேயரை ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண வைப்போம் அப்படின்னு நினைச்சு நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணாம இருந்ததை பார்க்க முடிஞ்சது. பட் அது வந்து இப்ப பிரேக் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதாவது ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு போலரை ஒரு பேட்ஸ்மேனால போலிங்கும் போட முடியும்னா போடு, இன்ஜுரி ஆகாம பார்த்துக்க வேண்டியது அவங்களோட ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ். அப்படி இன்ஜுரி ஆச்சுன்னா நமக்கு ஒரு பேக்கப் பிளேயர் இருக்கு. ஸோ அதுக்காக அதுவும் இன்ஜுரி ஆச்சுன்னா லைஃப் இன்ஜுரி ஆக போறது இல்லை, மேபி ஒரு 2 மேட்ச் விளையாட முடியாம போகலாம். அதுக்கு நான் வந்து சம பேக்கப் பிளேயர் வச்சிருக்கேன். ஆல்ரெடி ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் 3 பேர் இருக்காங்க. ஒன்னு அக்ஷர் பட்டேல் இருக்காரு, இன்னொன்று வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. ஏன் அபிஷேக் சர்மாவே சூப்பரான ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் தான், இன்ஃபேக்ட் ஓப்பனிங்லேயே வராரு. அதை தவிர்த்து இப்ப நான் ரியான் பராகே உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ரியான் பராக் ஆல்ரெடி இதுல ஐபிஎல்ல போட்டு தான் இருந்தாரு. பட் நேத்து அவர் போட்ட போலிங்கும் சரி, ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் போட்ட போலிங்கும் சரி, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து எல்லாரையுமே நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க, கண்டிஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் பிளேயர்ஸ் எடுக்கிறோம். நீங்க வந்து மற்ற டீம்ல எல்லாம் பாருங்க, எல்லாருமே ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. மார்க்கம் வந்து ஓவர் போட்டுட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கம்யூனிகேஷன் அவர் கொடுத்திருக்காரு. இது ஒரு வெரி குட் சைன் இது. ஏன்னா நீங்க இதுதான் பண்ணணும், அதுக்கு தான் நம்ம டீம்ல ஆல்ரவுண்டர்ஸ் வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு see that very clearly. அண்ட் சூரியகுமார் யாதவோட அந்த லாஸ்ட் ஓவர் டிசிஷன் சூப்பர். காம்பீர் வந்து அதிகமாக பேட்ஸ்மேனை இது பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் 2 மேட்ச் வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு இடம் கிடைக்கல. நிறையா பேட்ஸ்மேன் இருந்தாங்க டீமில். டில் அக்ஷர் பட்டேல் வர ஒரு பேட்ஸ்மேன் இருக்கிறப்ப ரியான் பராக், சூரியகுமார், ஹர்திக் பாண்டியா, ஓப்பனர்ஸ் 2 பேர். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வாஷிங்டனை எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஆட வச்சிருக்கலாமா, இல்லை இந்த காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு அப்படி? இல்லை வசி, உண்மையிலே வாஷிங்டன் சுந்தர் நீங்கள் எடுக்கணும்னா அக்ஷர் பட்டேல் பதிலாக தான் எடுக்கணும். அவங்களோட போலிங் ஆர்ம், அவங்களோட பேட்டிங் ஸ்டைல் ஒரே மாதிரி இருக்கே தவிர அவங்களுடைய போலிங் இது கிடையாது. என்ன சொல்றது, போலிங் நான் சொல்ல போலிங் ஆர்ம் தான் சொன்னேன். போலிங் வெரைட்டி வேற. இவர் வந்து இவரோட போலிங் வேற, அவரோட போலிங் வேற. ஓகேங்களா? லெஃப்ட் ஆர்ம்னாலும் இருந்தாலும் அவங்க அப்படி ஒரு பியர் கம்பேரிசன் தான் பண்ணுவாங்க. இப்போ அக்ஷர் பட்டேல் என்கிட்ட இருக்காரு, அப்போ வாஷிங்டன் சுந்தருக்கு நான் பிளேஸ் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். 2 பேரும் ஒரு மேட்ச்ல விளையாடுறாங்கன்னா அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மேட்ச் அகைன்ஸ்ட் ஜிம்பாப்வே அந்த மாதிரி தான் இருக்க முடியுமே தவிர, அதுவும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி அவர் வர முடியல அப்படின்ற பட்சத்துல தான் 2 பேருமே டீம்ல இருப்பாங்க. ஸோ 2 பேரையும் டீம்ல வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஸோ 3வது மேட்ச் வரைக்கும் வாஷிங்டன் சுந்தரை வெயிட் பண்ண வச்சதுன்றது இன்னோவேட்டபிள்னு சொல்லுவாங்க, தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அது வந்து மற்ற பிளேயர் இவரோட பெட்டருங்கிறதுக்காக இல்லை, வி ஹாவ் அதர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனால. பட் கொடுத்த சான்ஸ் அவர் பயன்படுத்தினார் பாருங்க, அதுதான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு வாஷிங்டன் சுந்தர். அதாவது இப்போ சஞ்சு சாம்சன் வந்து 2 மேட்ச் ஃபெயில் ஆயிட்டாரு அப்படின்னப்போ அதை பத்தி டீட்டெயிலாக பேசுவோம், சான்ஸ் கிடைக்கும் பேசுவோம். பட் அப்படின்னப்போ நான் சொன்னேன், சஞ்சு சாம்சன் கொஞ்சம் ஓவர் ரேட்டடுங்க. அவர் வந்து கண்டிப்பா வந்து ஐபிஎல்லே வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாம இருக்காரு. நம்ம சேனல்லே பலமுறை பேசியிருக்கேன். ஆனா அவருக்கு தொடர்ந்து எவ்வளவு சான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு உணர்ச்சி வசப்படுற ஆடியன்ஸ்ல அவர் சஞ்சு சாம்சன் வந்து ஓவியா மாதிரி, அவர் இந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து ஓவியா மாதிரி கொஞ்சம் சோசியல் மீடியா ஓவர் ரேட்டட் அவர். ஓகேங்களா? அவரே அதை எதிர்பார்க்கல, ஓவியா வந்து அதை எதிர்பார்த்துருப்பாங்க மேபி. பட் சஞ்சு சாம்சனே எதிர்பார்க்கல. அவருக்கே தெரியும், ஏன்ப்பா என்கிட்ட சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நான் அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன், நீங்க ஏன்ப்பா ஓவர் ரேட் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி சஞ்சு சாம்சன் அவ்வளவு ஓவர் ரேட் கொடுத்த ப்ரெஷர்னாலே என்னவோ கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்காரு. வேற வாஷிங்டன் சுந்தருக்கும் தான் தொடர்ந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படல, ஆனா கிடைக்கிற இடத்துல எல்லாம் கோல் அடிக்கிறார். ஸோ ஹி இஸ் ரியலி டூயிங் எ கிரேட் ஜாப். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஐபிஎல் அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு நம்ம பேசும்போதே வாஷிங்டன் சுந்தருக்கு சூப்பரான ஒரு டேலண்ட் இருக்கு, அவரை T20 வேர்ல்டு கப்லயே நீங்க எடுத்திருக்கணும், அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போனதுக்கு அவர் காரணம் இல்ல, ஐபிஎல் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால தான் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு இதே வார்த்தையை சொல்லியிருக்கேன். இங்கே தான் நான் வந்து சஞ்சு சாம்சனை பற்றி கொஞ்சம் 2 மினிட்ஸ் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து வந்து எல்லா சீரீஸ்லேயும் வந்து ஏதாச்சும் ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து விக்கெட் கீப்பர்ஸ்னு பொறுத்தவரை நிறைய விக்கெட் கீப்பர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. எடுத்துக்க இசான் கிஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி சஞ்சு சாம்சன், அது மாதிரி நிறைய விக்கெட் கீப்பர்ஸ் இந்தியாவில இருந்து. இப்போ ரிஷப் பந்தே ஃபார்ம்ல தான் இருக்காரு, ஜுரால் நான் இருக்கேன்னு வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து சஞ்சு சாம்சனோட இந்த 2 பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் எப்படி பின்னுக்கு தள்ளுமா, இல்லை இன்னும் சான்ஸ் கொடுத்து ஒப்பாவா? இல்ல பஸ், சான்ஸ் கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். அதாவது நான் சஞ்சு சாம்சன் சான்ஸ் கொடுக்க கூடாதுன்னா அவர் அப்படியே கரியரை முடிச்சு அப்படி நான் சொல்ல. ஓகேங்களா? அவருக்கு வந்து ஒரு க்ளோஸ் இந்தியன் சர்க்கியூட்ல, அதாவது டொமஸ்டிக்கோ இல்லைன்னா விஜயசரேவோ, டொமஸ்டிக் கிரிக்கெட் நான் சொல்றது வந்து விஜயசரே ட்ராஃபியா இருக்கட்டும், இல்லைன்னா முஸ்தாக் அலியா இருக்கட்டும், ஐபிஎல்லா இருக்கட்டும், இங்கெல்லாம் போய் விளையாடிட்டு நீ கன்சிஸ்டன்சி இம்ப்ரூவ் பண்ணிட்டு வான்னு சொல்லி அவர் அனுப்புறது பெட்டர். அப்படி இல்லைன்னா இன்னும் இந்த மாதிரி ஒரு 4 சான்ஸ் கொடுத்தா ஒரு கரியரே டோட்டலா அழிச்சுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் காணாம போயிருக்காங்க.
ஓகேங்களா. ஏன்னா அவருக்கு ஒரு ஒரு ரோல் இருக்கு டீம்ல. என்ன ரோல்னா, ரிஷப் பந்த் எல்லா ஃபார்மேட்லயும் விளையாட முடியாது. அவர் நமக்கு டெஸ்ட்டுக்கு கண்டிப்பா தேவை. டெஸ்ட்டுக்கு அவரோட ஒரு பெட்டரான கீப்பர் இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. கேஎஸ் பரத்ல ஓரளவுக்கு ட்ரை பண்ணாரு. பட் அந்த அந்த ஒரு இன்டென்ட்டா இருக்கட்டும், அந்த ஒரு பேட்டிங்கா இருக்கட்டும், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி ஆடுறதா இருக்கட்டும், இஸ் வெரி மச் எக்ஸ்பீரியன்ஸ் ரிஷப் பந்த் நான் சொல்றேன். ஸோ அவரை வந்து நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கும் அவரை வந்து நீங்க வந்து ஒன் டே கிரிக்கெட்டுக்கும் பேக் பண்ண வேண்டிய அவசியம் இருப்பதால் இந்த T20 கிரிக்கெட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு தினேஷ் கார்த்திக்கான ரோல். ஆனா கீப்பிங்கும் நல்லா பண்ணணும். கீப்பிங் நல்லா பண்ணி பேட்டிங் சூப்பரா ஃபயர் பண்ணக்கூடிய ஒரு தினேஷ் கார்த்திக்கான ரோல். தினேஷ் கார்த்திக்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் கீப்பிங் பண்ணும்போது ஒரு 80% நல்லாவே பண்ணிட்டு இருந்தார். ஒரு சில மிஸ்ஸஸ் தான் இருக்கும், ஓகேங்களா. பட் நேத்து வந்து சஞ்சு சாம்சனோட கீப்பிங் ரொம்பவே சொதப்பலா இருந்துச்சு. கடைசியா 2 கேட்ச் பிடிச்சாரு. பட் அதுக்கு முன்னாடி ஈஸியான 2 கேட்ச் விட்டாரு. அப்புறம் நல்ல வேளை ஹெல்மெட் போட்டிருந்தாரு. இல்லைன்னா அந்த கண்ணில் பட்டிருந்ததுன்னா கரியரே அடி வாங்கிருக்கும், ஓகேங்களா. சோ அந்த மாதிரி நிறைய மிஸ்ஸஸ் வந்து இவரோட டீம்ல 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஐபிஎல்ல. இவர் கேப்டனா இருக்க டீம்ல ஒன்னு அஸ்வின், இன்னொன்னு வந்து சஹல், இன்னொன்னு வந்து ஜாம்பா. இன்ஃபேக்ட் இஃப் ஐம் ரைட் மகாராஜ் கூட அவங்க டீம் தான் நினைக்கிறேன். அவ்வளவு ஸ்பின்னர்ஸ் இருக்கிற டீம்ல ஸ்பின்னர்ஸ்க்கு கையை ஓப்பனா ரெடியா வச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸோட பாலுக்கு ஏற்ற மாதிரி பாடி மூவ்மெண்ட் கடகடன்னு இருக்கணும்ன்ற ஒரு அந்த ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கூட இல்லாம கண்ணுல பால வாங்கினார் பஸ். நல்ல வேலை ஹெல்மெட் காம்படிஷன். ஸோ அவர் வந்து இஸ் எட் நாட் அந்த ஒரு கம்போஷர் இருக்கணும், அதாவது காம்னஸ் இருக்கணும். அந்த ஒரு காம்னஸும் கம்போஷரும் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ற அந்த ஒரு மன வலிமையும் இன்னும் அவருக்கு வரல. ஆரம்பத்துல ஐபிஎல்லே அப்படிதான் இருந்தாரு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அழகா அந்த அஸ்வினோட பேக்கப்பா இருக்கட்டும், அங்க இருக்கிற மற்ற பிளேயர்ஸோட சப்போர்ட்டா இருக்கட்டும், திருப்பி பேசி அழகா ராசல் ராஜ்ல அதை கொண்டு வந்தாங்க. அண்ட் இப்ப திருப்பி ராசல் ராஜுக்கு வந்து ராகுல் டிராவிட் வந்து சைன் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். ஐம் நாட் வெரி ஷூர் அபவுட் தி நியூஸ். பட் வந்தா சஞ்சு சாம்சன் வேற உருவாவர், ஓகேங்களா. ஆனால் இப்போதைக்கு அவர் ரெடியானா டெஃபினட்டா ரெடி இல்ல. திருப்பி நான் சொன்ன அதே கோட்டை நான் ரீகலெக்ட் பண்றேன். T20 வேர்ல்டு கப் முன்னாடியே சொன்னது, ஐபிஎல்ல எஸ்ஆர்எஸ்க்கு எதிராக விளையாடின மேட்ச்ல பொறுமையா விளையாடி இருந்தா மேட்சை ஜெயிச்சிருக்கலாம். ஆனா பொறுமையா விளையாடாம நானும் அடிக்கிற பேருன்னு விக்கெட்டை விட்டாரு. அந்த இடத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன், அவருக்கு அந்த காம்னஸ் இல்ல. இப்ப நீங்க ஒலிம்பிக்ல பாருங்க, மனு பாக்கர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா 23 வயசு தான், ஓகேங்களா. என்ன ஒரு கூல் அண்ட் கம்போஸ்ட் அண்ட் காமா இருக்காங்கிறத நீங்க பாருங்க. சோ அந்த ஒரு காம்னஸ் இவ்வளோ வருஷம் ஐபிஎல் விளையாடினதுக்கு அப்புறமும் சஞ்சு சாம்சனுக்கு வரல அப்படிங்கிறது பத்தக்கூடிய விஷயம். ஓகே பிரதர், இப்போ வந்து நம்ம அடுத்த ஓடிஐ தொடரை சந்திக்க போகிறோம். இதில் வந்து ரொம்ப நன்றி எனக்கு இந்த சூரியகுமார் யாதவோட கேப்டன்சியை பற்றி பேசினதுக்கும் கௌதம் கம்பீரை பற்றி பேசினதுக்கும் நன்றி பிரதர். இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. அண்ணம்மாள்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.